காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அடுத்த வாரத்தில் சென்னைக்கு வர இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவுடன் கூட்டணி குறித்து பேசுவதற்காக அவர் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். முழு விவரம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியிலும் துவங்கியிருக்கும் நிலையில் திமுக அதனுடைய தோழமை கட்சியாக காங்கிரசுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அடுத்த வாரம் சென்னை வர இருக்கிறார். சென்னை முதலமைச்சரை சந்தித்தும் பேச இருக்கிறார். அப்போது முதற்கட்டமாக கூட்டணி இடங்கள் குறித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 25 இடங்களை காங்கிரஸ் பெற்றது. 25 இடங்களை பெற்று அதில் 18 இடங்கள் வெற்றி பெற்றன. தொடர்ச்சியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் புதுவை உட்பட 10 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணியில் பெற்று அந்த 10 இடங்களிலுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் அதிகமாக வெற்றி பெற்றது தமிழகத்தில் தான் என்ற அடிப்படையில் 10 தொகுதிகளை புதுவை உட்பட தொகுதிகளை காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்நிலையில்தான் வருகின்ற இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக குறிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிலே தமிழகத்தில் தான் காங்கிரஸ் கடந்த 2024 10 இடங்களை பெற்ற நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரசுடனான இந்த பேச்சுவார்த்தை திமுக தற்போது துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுவதால் அரசியல் கட்சிகள் அதற்குள்ளாக, அதாவது இந்த 3 மாதத்திற்குள்ளாக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் தற்போது இருக்கக்கூடிய கூட்டணி என்று கடந்த 4 தேர்தலாக தொடர்ச்சியாக வருகிறது. அதாவது 2019 தேர்தலிலிருந்து தொடர்ச்சியாக அந்த மக்கள் நலம் கூட்டு இயக்கம் தோல்வியடைந்த பிறகு அந்த மக்கள் நல கூட்டத்தில் இருக்கக்கூடிய 4 கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் என தொடர்ச்சியாக திமுகவுடன் பயணித்து வருகிறார்கள். அவர்கள் சேர்ந்த ஒவ்வொரு தேர்தலும் வெற்றி பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கூட்டணி மட்டும்தான் தற்போது தேர்தல் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற அடுத்த வாரம் முதலமைச்சர் சந்தித்து முதற்கட்டமான இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் மல்லிகார்ஜுன கார்கே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சென்னையில் சந்திக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.